திருச்சிற்றம்பலம். நாளை மாலை மாசி 18, அதாவது மார்ச் 2 திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே, அதாவது மருத்துவ ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் குழந்தை பேருக்கு வாய்ப்பே இல்லை என்றாலும் காலதாமதமாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான காலகட்டமாக அமையுது. இப்போ இருக்கிற இந்த கிரகாச்சார அமைப்புக்கு வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது மிகவும் முக்கியமாக கருதி கடவுள்கிட்ட வேண்டுவதன் மூலம் கண்டிப்பாக நம்ம குறைகளை களைந்து அந்த கடவுள் நமக்கு வேண்டிய குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய அனுகூலமான நேரமாக இருக்கிறதுனால என்னிடம் பலன் பார்ப்பவர்களிடம் கண்டிப்பாக நாளை மறுநாளும் வழிபாடு செய்ய சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த வழிபாட்டு முறையை பயன்படுத்தி ஆண்டவனிடம் குழந்தை வரத்தை கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நாளைக்கு, அதாவது மாசி 18 மார்ச் 2 திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் அமையக்கூடிய பௌர்ணமி திதியில் முதல்ல தெற்கு திசை பார்த்து உங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணி, அதாவது குழந்தை வரவங்க கேட்டு வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிழக்கு திசை பார்த்து உங்கள் குலதெய்வத்தை மனதார குழந்தை வர வேண்டும்னு வேண்டிக்குங்க. அதுக்கப்புறம் நடராஜர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. மறுநாள் காலை மாசி 19 மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 6:30 சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்யுங்க. அப்போ உங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணுங்கள். அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணி அவங்களே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்க. இது நீங்கள் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வழிபட்டாலும் சரி, முடியாதவங்க வீட்டில் இருந்தே இல்லை இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் அவங்களெல்லாம் நினச்சி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய குழந்தை வரம் கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல ஆண்டவனை நான் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.